மரங்களின் மழைக்காலம். ஒரு முறை நாம்பூர் காட்டுல பல மாதங்களுக்கு பிறகு மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழையால காடு முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவுச்சு. பறவைகள் எல்லாரும் தங்களோட வீட்டுல உட்கார்ந்தபடியே இந்த மழையோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவி தன்னோட குழந்தைங்களுக்காக சூடான உணவை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாட்களுக்கு பிறகு மழைய பார்த்ததுனால மீனுவோட குழந்தைங்க அந்த மலையில ரொம்ப சந்தோஷமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, இந்த மலையில நனையிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு பாத்தியா? நம்ம காட்டுல தினம் தினம் மழை வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா குக்கு, நீ சொல்றது சரிதான். இப்படியே மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம காட்டுல வெப்பமே இருக்காது. பசங்களா, மழையில நனைஞ்சது போதும், 2 பேரும் வீட்டுக்குள்ள வாங்க. ரொம்ப நேரம் மழையில நனைஞ்சா உங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். அம்மா அம்மா, இன்னும் கொஞ்ச நேரமா மழையில நனையிறது ரொம்ப ஜாலியா இருக்குமா? பசங்களா, சொன்ன கேளுங்க. அம்மா உங்களுக்காக சூடான சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்னு மீனுக்குருவியும் குழந்தைங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல காகங்களோட வீட்டுல குழந்தை ராஜு ரொம்பவும் பசியோட உட்கார்ந்திருந்தான். அடைச்ச, இந்த மழை எப்ப நிக்கும்னே தெரியல. மழை நின்னாதான் நான் வெளியே விளையாட போக முடியும். ஆமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. வீட்டுல சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? டேய் ராஜு, வீட்டுல சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்ல. மழை நின்னாதான் உங்க அப்பா வெளியே போய் உணவு எடுத்துட்டு வருவாரு. ஆமா, ஆனா எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. பசிக்குதுன்னா நான் என்ன செய்ய முடியும்? வீட்டுல எது இருந்தாலும் நீ எடுத்து சாப்பிட்டுற. பின்ன எப்படி நம்ம வீட்டுல தானியங்களும் உணவும் இருக்கும். ராணி, பையனை திட்டாத. அவன் சின்ன பையன். அவன் இந்த பருவத்துல தான் சாப்பிட்டு நல்லா வளருவான். வா, நாம 2 பேரும் வெளியே போய் ஏதாச்சும் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம். காலு, இவனை நம்பி தனியா விட்டுட்டு போக முடியாது. இவன் குறும்புக்கார பையன். இவனை மீனுக்குருவியோட வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போலாம். ஹை, மீனு ஆண்டியோட வீட்டுக்கா? அந்த ஆண்டியோட வீட்டுக்கு போனா எனக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும். காலு, பாத்தீங்களா உங்க பையனை? அப்படியே உங்கள மாதிரியே இருக்கான். பேசிக்கிட்டே இருக்காத, வா வேலையை பாப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த காக்கை குடும்பங்கள் மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. மீனு, நானும் காலுவும் உணவு தேடுறதுக்காக போறோம். நாங்க திரும்பி வர்றது வரைக்கும் ராஜு உன் வீட்லயே இருக்கட்டும், சரியா? சரி ராணி அக்கா, ஆனா என் வீட்லயும் தானியங்கள் கொஞ்சம் தான் இருக்கு. நானும் உங்க கூட உணவு தேட வரேன். குழந்தைங்க எல்லாரும் என் வீட்லயே இருக்கட்டும். அப்படியா? அதுவும் நல்லதுதான். வா மீனு, நாம சீக்கிரம் போய் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாத்துட்டு வரலாம். சரி காலு அண்ணா, நான் இப்பவே வரேன். பசங்களா, நீங்க சண்டை போடாம சமத்தா இருக்கணும், சரியா? உங்களோட சாப்பாட்டை ராஜு அண்ணா கூட பகிர்ந்து சாப்பிடணும், புரியுதா? சரிம்மா, நாங்க சண்டை போட மாட்டோம். எங்க சாப்பாட்டையும் ராஜு அண்ணா கூட பகிர்ந்துக்கிறோம். சமத்து குழந்தைங்க, வீட்டோட கதவை பூட்டிக்கோங்க. அம்மாவை தவிர யாரு வந்து கூப்பிட்டாலும் கதவை திறக்க கூடாது, சரியா? ஆண்டி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. குழந்தைங்க இப்படி சொன்னதுமே மீனுக்குருவியும் காகங்களும் தங்களோட உணவு தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க இனிப்பான பழங்களை தேடி ரொம்ப உயரமா பறந்துகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்களோட எதிர் திசையில புறா பறந்து வந்துச்சு. அட, எல்லாரும் கூட்டமா எங்க போய்கிட்டு இருக்கீங்க? நாங்க பழங்களை தேடி பறந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு சாப்பாடு ஏதாச்சும் கிடைச்சதா? இல்ல, நான் ரொம்ப நேரமா இந்த பக்கமா தான் பறந்துகிட்டு இருக்கேன். எனக்கு எந்த சாப்பாடும் கிடைக்கல. வாங்க, நாம மேற்கு திசையை நோக்கி பறக்கலாம். அங்க நமக்கு ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்கும். நல்ல வேளை உன்னை இங்க சந்திச்சோம். நாம எல்லாருமா சேர்ந்து மேற்கு திசையில பறப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு பறவைகள் எல்லாரும் மேற்கு திசையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல ஜம்ஜம் பறவை தன்னோட கடையில சுட சுட சமோசாக்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமோசாவோட வாசம் காத்துல இதமா பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆகா, அருமையான சமோசாவோட வாசம். பறவைகளே வாங்க, எல்லாரும் போய் சமோசா சாப்பிடுவோம். ராணிக்காக இப்படி சொன்னதுமே எல்லா பறவைகளும் ஒரு மரத்தோட கிளையில போய் உட்கார்ந்தாங்க. ராணி அக்கா, உங்ககிட்ட சமோசா சாப்பிடுறதுக்கு காசு இருக்கா? என்கிட்ட இங்க காசு இருக்கு. ராணி, அப்போ எதுக்காக எல்லாரும் இங்க நிக்க சொன்ன? தேவையில்லாம நம்மளோட நேரம் தான் வீணாகுது. புறா, நீ எங்களை சாதாரணமா நினைக்காத. நானும் காலுவும் எப்படியாச்சும் பேசி அந்த கடைக்காரர்கிட்ட இருந்து சமோசாவை ஃப்ரீயாவே வாங்கிட்டு வரோம். பாக்குறியா? ஆஹா, பாக்குறேன். போய் வாங்கிட்டு வாங்க பாப்போம். புறா இப்படி சொன்னதுமே காலுவும் ராணியும் அந்த கடையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. ஜம்ஜம் அண்ணே, நாங்க 2 பேரும் ரொம்ப பசியா இருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் சமோசாக்களை தரீங்களா? அது நான் யாருக்கும் இலவசமா சமோசா கொடுக்கறது இல்ல. உன்கிட்ட காசு இருக்கா? அண்ணே, இந்த மழை காலத்துல எங்க கிட்ட எப்படி காசு இருக்கும்? மழைக்காலம் முடிஞ்சதுமே இந்த சமோசாவுக்கான காசை நாங்க கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுறோம். இல்ல, அதெல்லாம் முடியாது. உங்ககிட்ட காசு இல்லைன்னா அதுக்கு ஈடா எனக்கு தானியங்களை கொடுங்க. அப்பதான் நான் சமோசாவை கொடுப்பேன்.
அப்படின்னு ஜம்ஜம் பறவை சொன்னதுமே ஏமாந்து போன காகங்கள் அங்கிருந்து பறந்து போனாங்க. ராணி என்னாச்சு? சமோசாவோட வருவேன்னு பார்த்தா வெறுங்கையோட வர. போதும் போதும், ரொம்ப தான் கிண்டல் பண்ணாத. அந்த சமோசா கடைக்காரன் தானியத்தை கொடுத்தாதான் சமோசா கொடுப்பேன்னு சொல்றான். மீனு, நம்ம 2 பேரும் தானியங்கள் எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரலாமா? சரி சரி, நீங்க 2 பேரும் தானியங்களை தேடி போங்க. நானும் காலுவும் எங்கேயாச்சும் பழங்கள் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரோம். ஆமா, இதுவும் நல்ல யோசனை தான். வா, நாம போலாம். அப்படின்னு பேசிக்கிட்டு அழுக்காகவும் புறாவை கூட்டிக்கிட்டு பழங்களை தேடி பறந்து போச்சு. மீனுக்குருவியும் ராணிக்காகவும் தானியங்களை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவியோட குழந்தைங்களோ தன்னோட உணவை ராஜகாகத்துக்கூட பகிர்ந்து சாப்பிட்டாங்க. அவங்க வீட்டோட கதவை பூட்டிட்டு ரொம்பவும் பாதுகாப்பா இருந்தாங்க. அந்த நேரத்துல 2 பறவைகளும் ஒரு நதிக்கரையோட பக்கத்துல பறந்துகிட்டு இருந்தாங்க. ராணி அக்கா, கொஞ்சம் நில்லுங்க, யாரோ அழுகுறாங்க. மீனு, யார் அழுதா நமக்கு என்ன? வா, நாம எங்கேயாச்சும் தானியங்கள் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வருவோம். ராணி அக்கா, இது மழைக்காலம், யாருக்கோ உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். வாங்க, நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பறவைகளும் சத்தம் வர திசையை நோக்கி பறந்து போனாங்க. மீனுக்குருவியும் ராணிக்காகவும் போய் பார்த்த நேரம் ஒரு புதருக்கு நடுவுல ஒரு மயிலோட குழந்தை மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. ஆண்டி, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. இன்னைக்கு எங்க அம்மாவோட பிறந்த நாள். அவங்களுக்கு பூக்களை பரிசா கொடுக்கணும்னு நான் இங்க வந்தேன். வந்த வழியில நான் இந்த முள்ளுக்கடையில மாட்டிக்கிட்டேன். எனக்கு உதவி செய்யுங்க. சின்ன குழந்தை, நீ பயப்படாத, நான் உன்னை மெதுவா வெளியே எடுத்துடுறேன். ராணி அக்கா, வாங்க, நாம 2 பேரும் சேர்ந்து மெதுவா இந்த குழந்தைய வெளியே எடுத்துடலாம். மீனு, என்னால எல்லாம் முடியாது. பாரு, சுத்திலும் முள்ளா இருக்கு. என்னோட ரெக்கையில எல்லாம் காயப்பட்டுரும். சரி, நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மெதுவா தன்னோட கைகளால மயிலோட குழந்தைய வெளியே எடுத்துச்சு. ஆண்டி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. என்ன தயவு செஞ்சு என் வீட்டுல கொண்டு போய் விட்டுறீங்களா? சின்ன குருவி, அதெல்லாம் எங்களால முடியாது. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க தானியங்களை தேடி போய் ஆகணும். ஆண்டி, என் வீடு இருக்கிற இடத்தோட பக்கத்துல நிறைய தானியங்கள் இருக்கு. நான் அதை உங்களுக்கு காட்டி தரேன். அப்படியா? சரி சரி, வா குழந்தை, நானே உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காக அந்த மயிலோட குழந்தைய தூக்கிக்கிட்டு அதனோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. முன்னா, நீ எங்கடா போன? உன்னை காணாம அம்மா எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அம்மா, ஒரு முள்செடி கிட்ட மாட்டிக்கிட்டேம்மா. இவங்க தான் என்ன காப்பாத்தினாங்க. பறவைகளே, உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் இருக்கு. உங்க குழந்தைய மறுபடியும் உங்ககிட்ட சேர்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நாங்க பக்கத்துல இருக்கிற தானியங்களை எடுத்தாகணும். நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் ராணிக்காகவும் பக்கத்துல இருந்த தானியங்களை நோக்கி பறந்து போனாங்க. அதே நேரத்துல காலுக்காகவும் புறாவும் ஒரு மரத்தோட பக்கத்துல 2 மாம்பழங்கள் இருக்கிறத பார்த்தாங்க. கது, அங்க பாத்தியா? அந்த மாம்பழத்தை போய் பறிச்சுட்டு வரலாம். வா. ஆமா புறானே, ஒரு மாம்பழம் உங்களுக்கு, ஒரு மாம்பழம் எனக்கு. சரியா? சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காத, வா. அப்படின்னு பேசிக்கிட்டு காகங்கள் அந்த மரத்தோட பக்கத்துல பறந்து போனாங்க. அந்த நேரத்துல ஒரு குகையில இருந்து யாரோ அழுகிற சத்தம் கேட்டுச்சு. கரு, அந்த குகைக்குள்ள யாரோ அழுதுகிட்டு இருக்காங்க. வா, நாம யாருன்னு போய் பார்த்துட்டு வரலாம். புறா, அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தான் பழம் கிடைச்சிடுச்சுல. வா, இங்க இருந்து போலாம். அப்படி நினைக்காத காலு, மற்றவங்களுக்கு நாம நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு சொன்ன புறா அந்த குகைக்குள்ள பறந்து போச்சு. அந்த குகைக்குள்ள ஒரு ஆடு ரொம்பவும் அழுதுகிட்டு இருந்துச்சு. ஆடு, உனக்கு என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்னோட கால்ல அடிபட்டிருக்கு. எனக்கு ரொம்பவும் பசிக்குது. நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. எனக்கு நீ கொஞ்சம் புல்ல எடுத்துட்டு வந்து தருவியா? ஐயோ பாவம், நீ அழாத, நான் இப்பவே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன புறா வெளியில இருந்து பச்சை பசேல்னு இருக்கிற புல்லை எடுத்து அந்த ஆட்டுக்கு கொடுத்துச்சு. ரொம்ப பசியில இருந்த ஆடும் அத சந்தோஷமா சாப்பிட்டுச்சு. அந்த நேரத்துல காலுக்காகவும் குகைக்குள்ள பறந்து வந்துச்சு. புறா, உனக்கு ரொம்ப நன்றி. நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன். இந்தா, என்கிட்ட கொஞ்சம் பால் இருக்கு, நீ அதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்ன அந்த ஆடு தன்னோட பாலை ஒரு வாளியில கொடுத்துச்சு. அத வாங்கிக்கிட்டு காலுக்காகவும் புறாவும் மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவியும் ராணிக்காகவும் நிறைய தானியங்களை எடுத்துக்கிட்டு ஒரு வழியா சமோசா கடையோட பக்கத்துல வந்தாங்க. ஆமா, உங்களுக்கு இந்த பால் எங்க இருந்து கிடைச்சது? ராணி, எங்களுக்கு ஒரு ஆடு தான் இந்த பாலை கொடுத்துச்சு. இந்த தானியங்களை வச்சு சமோசாவை வாங்கி சாப்பிட்டு சூடா மசாலா பால்ல டீ குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு பறவைகள் அந்த பாலையும்
தானியத்தையும் கடைக்காரர்கிட்ட கொடுத்தாங்க. கடைக்காரரும் பறவைகளுக்கு சுட சுட சமோசாவையும் டீயையும் கொடுத்துச்சு. எல்லா பறவைகளும் அந்த சமோசாவையும் டீயையும் ருசிச்சு சாப்பிட்டாங்க. ஆகா, இந்த மழை காலத்துல இப்படி ஒரு அருமையான விருந்து கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. ஆமா, இந்த விருந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வாங்க, நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் தானியத்தையும் பழங்களையும் நம்ம குழந்தைங்களுக்காக எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு பறவைகள் எல்லாரும் பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல அவங்கள தேடிக்கிட்டு மயிலம்மா அந்த இடத்துக்கு வந்தாங்க. பறவைகளே, உங்க 2 பேருக்கும் நன்றி சொல்ற விதமா தான் நான் இந்த கூடை நிறைய இருக்கிற பழங்களை எடுத்துட்டு வந்தேன். இந்த பழங்களை உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. இதை என்னோட ஒரு அன்பளிப்பா வச்சுக்கோங்க. சரி மயிலம்மா, நாங்க கண்டிப்பா கொண்டு போறோம். இந்த மழைக்காலம் எங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. நாம மற்றவங்களுக்கு உதவி செய்தா நிச்சயமா கடவுள் ஏதாவது ஒரு உருவத்துல நமக்கும் உதவி செய்வாரு. காலு, இப்பவாச்சும் இந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா பறவைகளும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஸ்ரீ தர்ஷன், ஏகலைவன், தங்கமித்ரன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தீபக், சுதன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சாந்தனு, சரண், மொலினா, மஜிதா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மெல்வின், ஜாக்கப் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ரியான், ஷகித் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகிசாலினி, ஹாய் பிரதீஷ் பாப்பா, சஷ்மிகா ஸ்ரீ, கவிஷா ஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரம்யா, ரந்தினி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மதுக்குட்டி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் சுதன்யா, ஹாய் மகா, எனாஜ், டிஷு, அஸ்லி, ஸ்டெல்லா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தருண், வர்ணிகா, சமிதா, நினிஷா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அனிகா, தியாஷ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சாந்தனு, சரண், ஹாய் அப்துல் மாலிக், ஹாய் ஆயிஷா, ருக்மணி, ரித்திக், சந்தன்யா, மதுமிதா, ஸ்ருதி, தீப்தி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கவினேஷ், கவினிலா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சுகல்யா, ஆலியா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.